வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் சீசன் 8 இஸ் பேக்குங்க. ஆமாங்க, அக்டோபர் முதல் பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது. இதில் மிகப்பெரிய நியூஸ் என்னென்னா, இந்த வாட்டி கமல் வந்து கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ யாருங்க புது ஹோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நிறையா ரூமர்ஸ் வந்துச்சு. பட் இப்போ எல்லா ரூமர்ஸுக்கும் ஆன்சர் வந்துருச்சுங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா இந்த ப்ரோமோ? ஆமாங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் தாங்க பிக் பாஸோட நியூ பிக் பாஸ் நியூ ஹோஸ்ட்டு எல்லாம் இவர் தான். இப்போது எனக்கு என்னென்னா, அஃப்கோர்ஸ் கமல் வந்து நிறைய பிஸியாக இருக்கார். அதனால் வந்து அவர் கமிட் பண்ணனால அவர் அரசியலும் இருக்கார். ஸோ பண்ணலை. பட் இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் உண்மையிலே பிக் பாஸ் ஃபேனாக தான் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு சீசன்லாம் கமலை வந்து எப்படி ட்ரோல் பண்ண, முக்கியமாக இந்த பிரதீப்லாம் சரி விடுங்க, அவனை பற்றி பேச வேண்டாம். ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஆளுக்கெல்லாம் கமல் மாதிரி லெஜெண்டெல்லாம் போட்டு அடித்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் இப்போ அந்த ட்விட்டர்லாம் லேடிஸுங்க, பெண்கள் வந்து கமலுக்கு எவ்வளோ பேசுகிறாங்க. இது ஒரு ஷோன்னு கூட புரிஞ்சிக்காமல் அப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஷோ தான் பிக் பாஸ். எனக்கும் பிக் பாஸ் நம்ம பார்ப்போம், ஆனால் இந்தமாதிரி சண்டை போட மாட்டோம் போயிட்டு. லாஸ்ட் டைம் வந்து மிகப்பெரிய டாக்ஸிக் ஆச்சுங்க. உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, பிக் பாஸ்க்கே வந்த பூர்ணிமா, மாயா இவங்களாம் இன்னும் வந்து அவங்களுக்கே வந்து மைண்ட் அவ்வளோ வந்து மென்டல் டார்ச்சர் ஆகி அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கூட அவங்களுக்கு இன்னும் அவங்க டிப்ரெஷனில் இருக்க மாதிரிலாம் நிறைய பேர் நான் நியூஸ் கேள்விப்படுறேன். உண்மையாக போயான்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அந்த பிரதீப்லாம் வந்து கையெடுத்து கும்பிட்டான் ட்விட்டரில் வந்து, எப்பா இந்த மாதிரிலாம் ஹைப் பண்ணாதீங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக்குங்க. அதுவும் முக்கியம் சொன்ன மாதிரி பெண்கள் சண்டை போகிற ஒரே ஷோ வந்து பிக் பாஸ் மட்டும்தான். ஒரு மனிதருக்குள்ளே இருக்க வன்மத்தை வந்து வெளியே கொண்டு வருது. பட் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். உலகம் இப்படி இருக்குது, மனிதர்களோட கேவலமான மூஞ்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ். ப்ளஸ் நல்ல கண்டஸ்டன்ஸும் இருக்காங்க. இதோட நிறைய டிடிஎஃப் நாளைக்கே ஒரு நாள் காமிச்சிருப்பாங்க என்னென்ன கண்டஸ்டன் சொல்லிட்டு. மாக்காப்பா அந்த மாதிரி நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருந்தால் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக இருக்கும்போது வந்து என்ன நிறைய பேருக்கு கமல் ஹோஸ்ட் பிடிக்கல, அவர் சரியாக பண்ணல, அவர் வந்து தப்பாக டிசிஷன் எடுக்கிறாரு, அவர் பிக் பாஸை ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது, அவர் பிஸியாக இருக்கனால அவர் சும்மா வந்து ஒரு சில கிளிப்ஸை மட்டும் பார்த்துட்டு அவர் வந்து வர ஹோஸ்ட் பண்ண வந்துடுறாரு. ஸோ வந்து புது ஹோஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, பிக் பாஸை வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, விஜய் சேதுபதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி வந்து அவர் நிறையா படங்கள் பண்ணுறதில்ல, லிமிட்டடாக சூஸ் பண்ணி தான் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸுக்குன்னு அவருக்கு டைம் ஒதுக்கப்படும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ் டாக்ஸிக்லேருந்து கண்டஸ்டன்ட் நிறையா ஒரு மாதிரி ட்ரிக்கியான ஷோ. இதை ஹேண்டில் பண்ண எல்லாராலும் முடியாது, ஆனால் இவரால் முடியும். இவரால் ஜாலியாக பேச முடியும், கண்டிக்கவும் முடியும். பயங்கர உஷாரான பார்ட்டி இவர். ஸோ விஜய் சேதுபதி வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக கேரண்டிங்க. ஸோ மக்களே, நீங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு? இல்லைனா விஜய் சேதுபதி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக? இல்லை தலைமை எதுக்கெலாம் வர ஒரு சினிமா நடிச்சிட்டு போகலாம், இது ஒரு கேவலமான ஷோவாச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா பிக் பாஸ் நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் மக்களே.